இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் வருகின்ற மே 17ஆம் தேதி மீண்டும் தொடங்குகின்றன. முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் வெளிநாட்டு வீரர்கள் அடுத்தடுத்து விலகுவதால் அவர்களுக்கு பதிலாக அணிகள் மாற்று வீரர்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. அதே நேரம் 19வது சீசனுக்கு இந்த வீரர்கள் அணியில் நீடிக்க முடியாது என்றும் பிசிசிஐ செக் வைத்துள்ளது. இதனால் காயமடைந்த வீரர்களுக்கு மாற்றாக அணிகளுக்குள் வந்த வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாத சூழல் அணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த விதியால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெகுவாக பாதிக்கப்படலாம் என்று தெரிகிறது. ஏனெனில் ஆயுஷ் மாத்ரே, டெவால்ட் பிரேவிஸ், உர்வில் பட்டேல் என்று 3 இளம் வீரர்களை சென்னை அணி மாற்று வீரர்களாக எடுத்து வைத்துள்ளது. பிசிசிஐயின் இந்த விதியால் மேற்கண்ட வீரர்கள் மினி ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல். இளம் கன்று பயமறியாது என்பதற்கு ஏற்ப இந்த 3 இளம் சிங்கங்களுமே அடித்து ஆடி தங்களை நிரூபித்து இருப்பதால் கட்டாயம் மினி ஏலத்தில் மற்ற அணிகளும் இவர்களை ஏலத்தில் எடுக்க போட்டி போடும். இதனால் ஏலத்தொகை உட்பட பல்வேறு பிரச்சனைகளை சிஎஸ்கே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே இந்த புதிய விதிமுறை அமல்படுத்தப்படுவதற்கு முன்னால் வாங்கப்பட்ட வீரர்களுக்கு இந்த விதியை பொருந்தாது என்று அறிவிக்க வேண்டும் என பிசிசிஐயிடம் சிஎஸ்கே கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருவேளை சென்னை நிர்வாகத்தின் கோரிக்கையை பிசிசிஐ நிராகரித்தால் சிஎஸ்கே அணிக்கு இது மிக பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.